காலங்காலமா ஆர்சிபி தோக்கணும்னு மட்டும் நினைச்ச சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் இன்னைக்கு நடக்க போற ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப் மேட்ச்ல ஆர்சிபி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சாமியை கும்பிட போறானுங்க. அது ஏன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். கீழே இருக்க ஃபாலோ பண்ணி தட்டி இருக்கீங்களா? சிஎஸ்கே எல்எஸ்ஜி மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்கன்னா 4th பிளேஸ் போயிருப்பாங்க. ஆனா அந்த ஒரு மேட்ச் தோத்ததுனால 6th பிளேஸ்க்கு வந்தது மட்டும் இல்லாம 12 பாயிண்ட்ல இருக்காங்க. இதுல பஞ்சாப் பாத்தீங்கன்னா தொடர்ந்து 5 மேட்சஸ்மே தோத்துட்டு வராங்க. அதனால இப்ப நடக்க போற பஞ்சாப் வர்சஸ் ஆர்சிபி மேட்ச்ல பஞ்சாப் மட்டும் இந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா 3rd பிளேஸ் போயிடுவாங்க. இது மட்டும் நடந்துச்சுன்னா சிஎஸ்கே என்னதான் தொடர்ந்து அந்த 2 மேட்ச் ஜெயிச்சாலும் பிளே ஆஃப் குள்ள வரது ரொம்பவே டவுட் தான் அப்படின்ற மாதிரி ஆயிடும். இதுவே ஆர்சிபி மட்டும் இந்த ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டாங்கன்னா ஆர்சிபி 100% பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஆனா பஞ்சாப் இந்த ஒரு மேட்ச் தோத்ததுனால 13 பாயிண்ட்ல நின்றுவாங்க. இதுக்கு அடுத்து சிஎஸ்கே 2 மேட்சும் வின் பண்ணாங்கன்னா பிளே ஆஃப் குள்ள போறது ரொம்ப ஈஸி. நம்ம பங்காளிங்க நமக்கு ஹெல்ப் பண்ணானுங்க, அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா நம்மள விரோதியா நினைக்கிறவங்க கையிலேயே நம்ம பிளே ஆஃப் குள்ள போறதுக்கு வாய்ப்பு அவங்க கையில இருக்குதுன்னு ஒரு மாதிரி கிரேஸா தான் இருக்கு. சரி ஓகே, இப்போ நீங்க சொல்லுங்க, சிஎஸ்கேக்காக இந்த ஒரு மேட்ச் நான் ஆர்சிபிக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்றவங்களா கம்மல ரெட் போடுங்க. டேய் சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆக தேவையில்ல, செத்தாலே சாவேன தவிர ஆர்சிபி மட்டும் சப்போர்ட் பண்ண மாட்டேடா அப்படின்றவங்களா கம்மல போட்டு போங்க.